ஹாய் ஹலோ மக்களே. சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு வீடியோல நம்ம சூர்யா அண்ணாவோட 2 திரைப்படங்களோட அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னு சூர்யா 46, இன்னொன்னு கருப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம சூர்யா 46ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சூர்யா 46ல இருந்து என்ன அப்டேட் நமக்கு வந்து இந்த ஒரு மாதம் கிடைக்க போகுது அப்படின்னா, டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் தான். ரொம்ப நாளாவே ஃபேன்ஸ் எல்லாமே காத்து கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு மேல ஆயிருச்சுங்க இந்த ஒரு படத்துக்கான பூஜை வீடியோ வெளியிட்டது. அடுத்து இருந்து இந்த ஒரு திரைப்படத்துல இருந்து ஒரு நல்ல அப்டேட் நமக்கு வந்ததே இல்ல. அமிதாப் பைஜு பர்த்டேக்கு ஒரு போஸ்டர் விட்டாங்க. அந்த மாதிரி சிம்பிளான அப்டேட்ஸ் தான் வந்து கிடைச்சிருந்தது. பண்ணா ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வென்கி அட்டூரி ஒரு பிளான் பண்ணிருக்காரு. நம்ம ஒரு மாசான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஒரு படத்துக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு. சோ பிப்ரவரி 14 இல்ல 15 இந்த டீம் வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பிளான்ல இருக்காங்க. சோ அந்த ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு வந்து சோர்ஸ் பீப்புள்ல இருந்து தகவல் கிடைக்குது. தகவல் கிடைச்ச உடனேயுமே இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ போட்டாங்க. 3 பேர் உட்காந்துக்கிட்டு பேசுவாங்கல்ல, நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும்ல, வலைபேச்சு அவங்கதான். அதாவது அதுக்குள்ள படத்தோட பேரை சொல்லிட்டாங்க. ஏதோ அது என்ன சொல்றதுங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, அது ஒரு அப்டேட்டா இருக்குது, அதை நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து நியாயம் வந்து ஏத்துப்பேன். விஸ்வநாதன் சன்ஸ் அப்படிதான் வந்து படத்தோட பேரா இருக்க போகுது. இதுல விஸ்வநாதன் யாருன்னு தெரியல, அந்த சன் வந்துட்டு யாருன்னு தெரியல, அதுதான் சூர்யாவா? இது என்ன, இது எதுக்கு, இது தேவையா? ஏதோ ஒரு அதாவது வீடியோ போடணும். இப்ப எல்லாரும் சூர்யா ஃபேன்ஸே என் வீடியோ வந்து பார்க்கணும், அதுக்காக வேண்டி ஏதோ ஒரு டைட்டில் நம்ம வந்து சொல்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க வந்து கருப்பு படத்துக்கு வந்து வேட்டை கருப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரிலேட்டடா கருப்புன்னு சொல்லி வந்துருச்சு. ஆனா நாங்க எவ்வளவு நல்லா கரெக்டா கணிக்கிறோம் பாத்தீங்களா? ஏதோ அது கருப்பசாமி ரிலேட்டட் படம், அப்ப கருப்பு ரிலேட்டடா டைட்டில் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க, என்னன்னு சொல்லி புரியல. ஆனா இந்த ஒரு கதை ஒரு தரமான கதை, வேற லெவல் அவுட்புட் வந்திருக்கு அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. சஞ்சய் ராமசாமி அந்த கஜினி படத்துல இருக்கிறத இங்க வந்து தான் செம்மையா வந்து ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஒரு பணக்கார கேரக்டர் தான் சூரியன் வந்து பண்ண போறாரு. அந்த மணிக்கு இந்த ஒரு படத்தை நம்ம சூரியனா ஒரு 40 வயது ஒரு ஓல்டு மேன் ரோல் தான் வந்து பண்ண போறாரு. மமிதா பைஜு ஒரு 18 வயது இளம் ஹீரோயின். சோ இவங்க 2 பேருக்கு கூட ஒரு அந்த லவ் எப்படி இருக்குது இப்போ இந்த ஜெனரேஷன், இந்த கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய லவ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மணிக்கு பண்றாங்க. எப்படி அப்படின்னா, நான் வந்துட்டு லவ் பண்ணேன்னா அந்த சைடு இருந்து எனக்கு லவ் வரணும், அப்பதான் நான் லவ் பண்ணுவேன், எல்லாம் பண்ண மாட்டேன். அது ஏதோ பிசினஸ் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, நான் வந்து ப்ராஃபிட் போடணும், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறதுக்கு. இது லவ்ங்க நம்ம கொடுக்கறது. சோ அதுக்கு வந்து வயது இல்லை. ஆனா இங்க சில பேருக்கு இனமே இல்லாம இருக்கு. ஆனா அதை நான் இங்க வந்து சொல்ல விரும்பல. ஆனா நமக்கு வந்து காதலுக்கு வயது இல்லை, என்ன சொல்றது, இனம் இல்லை, மொழி இல்லை, எதுவுமே இல்ல. கண்ணால கூட பார்த்து வந்து லவ் பண்ணலாம். சோ அதை வந்துட்டு பார்த்தா இந்த ஒரு படத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க. சோ அது எனக்கு ரொம்பவுமே வந்து ஒரு பிடிச்ச விஷயம். லவ் படங்கள்ல எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிடிக்கும். ஆனா இந்த ஒரு திரைப்படத்துக்கு நான் வந்து ஈகரா வெயிட் பண்றேன். ஒரு தரமான டைட்டில் நமக்கு வந்து காத்து இருக்குது. சோ பிப்ரவரி 14 15 அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. சோ அடுத்து அவருடைய அடுத்த திரைப்படமான கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட் பத்தின அப்டேட், ரிலீசிங் டேட் அப்டேட்னு சொல்லலாம், செகண்ட் சிங்கிள் அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா செகண்ட் சிங்கிளோட கடைசியில தான் நான் ரிலீசிங் டேட் வைக்க போறேன் அந்த மாதிரி வந்து அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. சோ ஆனா நம்ம சொல்றதான். சோ இதுக்கான அப்டேட் அப்படிங்கிறது பிப்ரவரி 6ஆம் தேதி கிடைக்கலாம், இல்ல பிப்ரவரி 14 கிடைக்கலாம் சொல்லிருந்தோம். இப்போ வரைக்கும் சூர்யா 46 டீம் வந்துட்டு பிப்ரவரி 14 வந்து பிளான் பண்ற மாதிரி இருக்குங்கறனால இவங்க பிப்ரவரி 6லயே சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மணிக்கு வந்து இப்போ வந்து சோர்ஸ்ல இருந்து தகவல் கிடைக்குது. ஆனா அப்படி தெரிய இருந்தா இன்னும் 2-3 நாட்கள் நமக்கு வந்து அப்டேட் அப்படிங்கிறது கிடைச்சிரும். சோ அது எதுவுமே வந்துட்டு கிடைக்காதனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்ல அப்படின்னா பிப்ரவரி 14 தாண்டி சோ பிப்ரவரி எண்டிங்ல கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து தான் பார்க்கணும். சோ செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிறது ஒரு லவ் சாங்கா இருக்கலாம், ஒரு மாஸ் சாங்கா இருக்கலாம், இல்ல என்ன மாதிரியான ஒரு சாங்கா இருக்கும் சொல்லி நமக்கு வந்து தெரியல. சோ அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் நம்ம எல்லாருமே வந்து ஈகரா வெயிட் பண்றோம். சோ செகண்ட் சிங்கிளையும் தாண்டி அந்த செகண்ட் சிங்கிள்ல இறுதியில கொடுக்கக்கூடிய அந்த ரிலீசிங் டேட் மார்ச்சா ஏப்ரலா அப்படின்னு இப்ப அதுவே ஒரு குழப்பத்துல போயிட்டு இருக்கு. சில பேர் மார்ச்சுங்கிறாங்க, சில பேர் ஏப்ரல்ங்கிறாங்க. இப்ப சூர்யா 46 டீம் ஆக்சுவலா வந்து ஏப்ரல்ல வந்து மேல வரணும்னு பிளான் பண்ணிருந்தாங்க சம்மர்ல. ஆனா இவங்க இவ்வளவு டிலே ஆனனால இப்ப இவங்க ஏப்ரல்ல வந்தாங்கன்னா அவங்க எப்ப வருவாங்க? சோ அதுக்கு சில பேர் வந்துட்டு சூர்யா 46 வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலைல வரும், சூர்யானோட பர்த்டே ஸ்பெஷலா கொடுக்க போறாங்க இந்த மாதிரி வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய தகவல்கள், நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. சோ இப்ப டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டும் செகண்ட் சிங்கிளும் வந்தாதான் நம்மளால ஒரு கரெக்டான ஒரு முடிவுக்கு வந்து தான் வர முடியும் அப்படிங்கிறது. சோ இன்னும் வந்து தான் டிலே ஆயிட்டே இருந்தது, இந்த கருப்பு டிலே ஆயிட்டே இருந்தா சூர்யா 46 நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து எதிர்பார்க்கலாம். எதுவா இருந்தா என்னங்க, நமக்கு அந்த ஒரு படம் வரணும், அந்த ஒரு படம் எல்லாருக்குமே சாட்டிஸ்பாக்சனா இருக்கணும், இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு ஒரு ஒர்த்தா இருக்கணும், அவ்வளவுதான். மிச்சப்படி வேற எதுவும் நமக்கு வந்தா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு ஃபேஸ் கேம் வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அருண் விக்ரம். நன்றி, வணக்கம்.